ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்கில் குக்கினா என்ன, குக்கி வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் குக்கி அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நான் கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து இவங்களோட டீட்டெயிலை எடுக்கிறதுக்காக இந்த ரெக்வஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சர்வர் வந்து இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கான டீட்டெயிலை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து கொடுத்துரும். இவங்களோட நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துரும். நான் திரும்ப இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அவங்களோட நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லி. இதில் அந்த நேம் டிஸ்பிளே ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா HTTP ரெக்வஸ்ட் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதனால தான் இந்த ரெக்வஸ்ட்ல கிடைச்ச டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்ல ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ இந்த கான்செப்ட் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் ஆகணும். அப்போ டேட்டாவை நம்ம ரெண்டு இடத்துல ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ல, இன்னொன்று வந்து சர்வரில். கிளைண்ட்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் தான் நம்ம குக்கி அப்படின்னு சொல்லுவோம். சர்வரில் ஸ்டோர் பண்ணுறத நம்ம செஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் குக்கி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து குக்கி நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். இப்போ இதில் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கான டேட்டாவை டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து நமக்கு ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஸ்பான்ஸோட ஹெட்டரில் நம்ம குக்கியாக வந்து நமக்கு தேவையான டீட்டெயிலை செட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். அப்போ இதில் குக்கி செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் நமக்கு குக்கியை வந்து கிரியேட் பண்ணிவிடும். இப்போ ஒன்ஸ் வந்து நமக்கு குக்கி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம எத்தனை ரெக்வஸ்ட் அனுப்பினாலும் சரி, அந்த ரெக்வஸ்ட்டோட ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட குக்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட் ஆகிடும். அப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெக்வஸ்ட்லையுமே அந்த ஹெட்டரில் இருக்கிற குக்கியை கெட் பண்ணி இது வந்து யார் நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு பேஜ்லையுமே டிஸ்பிளே பண்ணும். இதில் குக்கி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் HTTP ரெக்வஸ்ட்னா என்ன, அதில் கெட் ரெக்வஸ்ட்னா என்ன, போஸ்ட் ரெக்வஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்ம்லேருந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை சர்வருக்கு சென்ட் பண்ணி அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசரோட நேமை வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு URL சென்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு கிரீட்டிங் மெசேஜ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து நம்ம நேமை URL வழியாக சென்ட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த நேமை வந்து நம்ம கிளைண்ட்டில் குக்கியை கிரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரீடைரக்ட் பண்ணும்போது நமக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த பேஜில் நம்ம ரெக்வஸ்ட்டில் இருக்கிற அந்த குக்கியை நம்ம கெட் பண்ணி அதில் இருக்கிற யூசர் நேமை எடுத்து அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிரீட்டிங் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக ரீடைரக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்போ இதிலே வந்து நம்ம ஹெட்டரில் குக்கியை செட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து நான் make_response அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால கஸ்டம் ஹெட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஹெட்டரில் வந்து நம்ம குக்கி, அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோட், இது எல்லாமே வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணணும், make_response. இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளைன் மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் ஸ்ட்ரிங்காக அப்படியே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு HTML பேஜ் வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும் அப்படின்னா render_template அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரீடைரக்ட் பண்ணுறதுனால இந்த ரீடைரக்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் அப்படி நான் எடுத்துக்கிறேன். இதனோட ரெஸ்பான்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம நேமை பாஸ் பண்ண போகிறதில்ல, அந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். RESP அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார நான் அந்த ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்பான்ஸில் நம்ம குக்கி வந்து செட் பண்ணணும். RESP டாட் குக்கி செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா set_cookie அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூக்கான கீ, இந்த கீயை வச்சு தான் திரும்ப நம்ம குக்கியிலேருந்து நம்ம நேம் எடுக்க முடியும். இதுக்கான கீயாக வந்து நான் நேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதை வந்து கொடுக்கணும். இப்போ நான் அட்மின் அப்படிங்கிற இந்த நேமை தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் குக்கி அப்படிங்கிற மெத்தடை வச்சு நீங்கள் எத்தனை குக்கி வேணாலும் கீ அண்ட் வேல்யூ கொடுத்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்ததாக இந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹோம் அப்படிங்கிற பேஜுக்கு நம்ம நேம் வந்து URL பாஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த நேமை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நேம் வந்து நம்ம ரெக்வஸ்ட்டில் இருக்க குக்கியிலேருந்து எடுக்க போகிறோம். இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த ஆப் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரௌசரில் குக்கி வந்து எங்கே நம்ம வியூ பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோட ரைட் டாப்பில் இந்த 3 ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மோர் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் டெவலப்பர் டூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டாப்பில் பாருங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட் பாரில் குக்கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நமக்கு எம்டியாக இருக்குது. இது வரைக்கும் நமக்கு எந்த குக்கியுமே கிரியேட் ஆகலை, அதனால் எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இங்கே எப்படி நமக்கு குக்கி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 127.0.0.1:5000 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். நம்மளுடைய ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே குக்கி கிரியேட் ஆகிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ யூசர் நேம் வந்து அட்மின் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1234 கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெஸ்பான்ஸில் கொடுத்த அந்த குக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிருக்கும். கீ வந்து நேம்னு கொடுத்துருந்தோம், வேல்யூ வந்து அட்மின் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த குக்கியில் இருக்க வேல்யூ கெட் பண்ணி எப்படி நம்ம அந்த கிரீட்டிங் மெசேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு நம்ம ரெக்வஸ்ட்டோட ஹெட்டரில் இருக்க அந்த குக்கி வந்து கெட் பண்ணணும். இப்போ அதுக்கு request.cookies.get அப்படிங்கிற மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் நம்ம குக்கியை கிரியேட் பண்ணும் போது என்ன கீ கொடுத்தோமோ அந்த கீயை கொடுத்தா போதும், அதில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ நேமுங்கிற கீ தான் கொடுத்துருந்தோம், அந்த கீ இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வர நேமை நம்ம நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேமை நம்ம டெம்ப்ளேட்டுக்கு பாஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி யூசர் அப்படிங்கிற வேரியபிளை தான் நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம், அதே வேரியபிளே கொடுத்துக்கலாம். இப்போ யூசர் ஈக்குவல் நேம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்க, நம்ம குக்கியில் இருக்கிற அந்த அட்மின் அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டிங் மெசேஜில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு குக்கி கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த குக்கியில் இருக்க வேல்யூ நம்ம எல்லா பேஜ்லையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அப்போ எல்லா டேட்டாவுமே நம்ம குக்கியில் ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா எதுவுமே வந்து நம்ம குக்கியில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா குக்கியில் ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த குக்கி வந்து நமக்கு கிளைண்ட் சைடில் ஸ்டோர் ஆகிறதுனால எல்லாருமே வந்து அந்த குக்கியில் இருக்க வேல்யூ ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த குக்கியில் இருக்க வேல்யூ நம்மளால் மாடிஃபையும் பண்ண முடியும். இப்போ இந்த அட்மின் அப்படிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு நான் மணிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு இந்த பேஜ் நான் ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம மாடிஃபை பண்ண வேல்யூ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி யூசர் வந்து ஈஸியாக ஒரு குக்கியை மாடிஃபை பண்ண முடியும். அதனால தான் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா எதையுமே வந்து நம்ம குக்கியில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம செக்யூராக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம சர்வர் சைடில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதை தான் நம்ம செஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செஷனில் வந்து எப்படி நம்ம ஒரு டேட்டாவை செக்யூராக ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.